கத்தோலிக்க கிறித்தவ மத தலைவரான போப் பிரான்சிஸ் உடல் நலக்குறைவால் தனது 88வது வயதில் காலமானார். போப்பின் மறைவுச் செய்தியை அறிந்த கத்தோலிக்க கிறித்தவர்கள் துக்கத்தில் ஆழ்ந்துள்ளனர். உலக கத்தோலிக்க கிறித்தவர்களின் தலைவரான போப் பிரான்சிஸ் கடந்த சில மாதங்களாகவே நுரையீரல் தொற்று தொடர்பான உடல் நலக்குறைவால் அவதிப்பட்டு மருத்துவமனையில் 38 நாட்களாக சிகிச்சை பெற்று வந்தார். 88 வயதான அவர் ஓரளவு குணமாகி கடந்த வாரம்தான் அவர் இல்லத்திற்கு திரும்பியிருந்தார். இந்நிலையில் உள்ளூர் நேரப்படி காலை 7:30 மணியளவில் அவர் காலமானதாக தலைமை கார்டினல் கெவின் ஃபெரல் தெரிவித்துள்ளார். போப்பின் வாழ்க்கை முழுவதும் இறைவனுக்கும் தேவாலயத்திற்கும் அர்ப்பணிக்கப்பட்டதாக இருந்தது என்றும் போப் அலுவலக தலைமை நிர்வாகி கெவின் ஃபெரல் தெரிவித்துள்ளார். இயேசுவின் உண்மை சீடராக திகழ்ந்த போப்பின் வாழ்க்கை சிறந்த முன் உதாரணமாக திகழ்ந்ததாகவும் அவர் குறிப்பிட்டுள்ளார். நேற்று ஈஸ்டர் நாளில் ஏராளமானோருக்கு ஆசிகள் வழங்கியதுதான் அவரது கடைசி பொது நிகழ்வாக அமைந்தது. 12 ஆண்டுகளாக கத்தோலிக்க தலைமை பீடத்திலிருந்து வந்த போப்பின் இறுதிச் சடங்கு அவரது விருப்பப்படி எளிமையான முறையில் நடத்த திட்டமிடப்பட்டுள்ளது.